பந்தன் லைஃப் ஐ இன்வெஸ்ட் அட்வான்டேஜ் பிளான்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரூலி லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ண ஒரு ஸ்மார்ட்டான வே அமையுமா, இல்லை இதுவுமே ஒரு அட்வான்டேஜஸ் பேக்கேஜிங்கில் ட்ரெஸ் பண்ணியிருக்கிற ஜஸ்ட் அனதர் யூலிப்பா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டின்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு இதில் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைல் மாதிரி டெய்லர் டு டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ஃபண்ட்ஸ்க்குமே ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் 15th பாலிசி இயர்லேருந்தே லாயல்ட்டி அடிஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஓவரால் ரிட்டர்ன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. டைம் ஆஃப் மெச்சூரிட்டி மொர்டாலிட்டி சார்ஜஸை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிட்வீன் ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணியிருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. உங்களுடைய மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலிமா இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், ரிட்டர்ன் ஆஃப் மொர்டாலிட்டி சார்ஜஸ் அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. பட் ஒரு யூனிட் லிங்க் பாலிசின்றதுனால நிறைய வேரியஸ் சார்ஜஸ் இருக்குது. லைக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ், டிஸ்கண்டினியூன்ஸ் இல்லைனா சரண்டர் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் எல்லாமே த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் அப்ளை ஆகும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே ரெடியூஸ் ஆயிடுது. தேர் பை லாங் ரன்ல வர ஓவரால் ரிட்டர்ன்ஸை இது லோவர் பண்ணிடுது. இதை நம்ம ஒரு ட்ராபேக்காக தான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஆக்சுவலி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எவ்ரி பாலிசி இயர், இது எனி டைம் நீங்கள் பண்ணலாம். டியூரிங் த பாலிசி டேர்ம் எந்தவித சார்ஜ் இன்கர் ஆகாது. அண்ட் இந்த பாலிசி ஹோல்டரால் ஃபண்ட் வேல்யூ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டாப் அப் ப்ரீமியம் பேமெண்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸுமே ஃபண்ட் வேல்யூலேருந்து பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 5 பாலிசி இயர்ஸ். ஸோ செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக ரிசீவ் பண்ணலாம் ஓவர் சோசன் பீரியட், லைக் நாட் எக்ஸீடிங் 5 years ஃப்ரம் த மெச்சூரிட்டி டேட். இந்த பிளான் உங்களுக்கு ஆக்சுவலி ஃப்ளெக்சிபிலிட்டி அலோவ் பண்ணுது டு மாடிஃபை premium payment term, to reduce premium இல்லனா to switch between funds. உங்களுடைய premium allocation proportionம் பாத்தீங்கன்னா across various segregated funds உங்களுடைய investment preference கேத்த மாதிரி நீங்க change கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய advantages இருக்கு. disadvantage பாத்தீங்கன்னா policy loan கிடையாது. liquidityயுமே early years of the policy இவங்க restrict பண்றாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. and sum assured liquidityயுமே early years of the policy restrict பண்றதுனால அதுவுமே provide பண்ணல. sum assured பாத்தீங்கன்னா ஒரு significant ஃபினான்ஷியல் நீட்ஸ் மீட் பண்ற அளவுக்கு அடிக்வேட்டா இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்மே நெட் பிரீமியம் பேஸ் பண்ணி தான் இருக்கு, அதுவும் அப்ளிகபிள் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணக்கு அப்புறமா. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சு இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். இதுல பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போறோம். இன்னொரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசியை பத்தி இன்னும் சில ஆஸ்பெக்ட்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 10 lakhs, பாலிசி டேர்ம் ஆஃப் 20 years அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ஆஃப் 10 years, ஆனுவல் ப்ரீமியம் 1 lakh வருது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரீமியம் பேமெண்ட்ஸ் நம்ம அசியூம் பண்ணாலுமே பாலிசி ப்ராஷர் உங்களுக்கு பொட்டன்ஷியல் ஃபண்ட் வேல்யூவை 2 அசியூம் க்ரோத் ரேட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, 4 and 8% அப்படின்னு per annum. இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் பியூர்லி எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு தான், கேரண்டீட் கிடையாது. ஏன்னா ஆக்சுவல் மெச்சூரிட்டி வேல்யூன்றது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்க்கு டிபெண்டாக இருக்கும், இன்க்ளூடிங் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பாலிசி ஒரு worst and best கேஸ் சினாரியோவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு எடுத்து காட்டுறதுக்காக தான் 4 and 8% per annumனு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4% ரிட்டர்னில் ஃபண்ட் வேல்யூ 14.62 lakhs வருது. ஐஆர்ஆர் 2.47% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இது ஒரு பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்மின்னு சொல்லலாம். இதே 8% ரிட்டர்ன்ஸ்ல ஃபண்ட் வேல்யூ 26.51 lakhs வருது. ஐஆர்ஆர் 6.38% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இது ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸோட கம்பேரபிள் இல்ல லோவர் கூடன்னு சொல்லலாம், அது ரஃப்லி. ஸோ ஒரு லாங் டேர்ம் மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டா மார்க்கெட் பண்ணாலுமே பிளானோட ரிட்டர்ன் மாடஸ்டா தான் இருக்கு. வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியல் லிமிட் ஆகி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஈக்விட்டி ஓரியன்டட் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டேர்ம் growth இன்னும் பெட்டரா ஜென்ரேட் தான் ஆக்சுவலி பண்ணி கொடுக்கும். பட் இந்த பிளான் ஒரு மீடியம்
மீனிங்ஃபுல் வேல்யூ நம்மளுக்கு டெலிவர் பண்ணலை. இன் கன்க்ளூஷன், இதோட சப்பார் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் லிக்விடிட்டி அண்ட் இன்அடிக்வேட் சம் அஷ்யூர்ட் தான் இந்த பாலிசியை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு அன்சூட்டபிளாக இருக்குது இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. நம்ம நினச்ச மாதிரி இந்த பாலிசி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம். இதில் நம்ம ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுத்துக்கலாம். பந்தன் பாலிசி மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணாமல் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இன்னும் எஃபிஷியண்டாக ரிசல்ட்ஸ் வருதான்னு பார்க்கறதுக்காக. ஸோ லைஃப் கவருக்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இங்கேயுமே சிமிலர் இல்லை ஒரு சேம் பேராமீட்டர் தான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்திருக்கோம் ஃபார் அ மச் மோர் ஃபேர் கம்பேரிசன். ஸோ இந்த பாலிசிக்கு சம் அஷ்யூர்ட் 10 lakhs, ப்ரீமியம் ஆனுவலாக 7,500 தான் வருது 20 இயர்ஸ்க்கு, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years. அப்போ வருஷத்துக்கு 92,500 rupees நம்ம ஈச் இயர் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து. இப்போ நீங்கள் லோ ரிஸ்க் அப்ரோச் எடுக்கணும்னா நீங்கள் அந்த 92,500 ஆனுவலி பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ 20 years கழிச்சு மெச்சூரிட்டி வேல்யூ 27.29 lakhs வருது. ஐஆர்ஆர் 6.58% வருது. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஐஆர்ஆர் நம்மளுடைய பந்தன் பாலிசியோட 8% கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் ஒரு சேஃபர் கவர்மெண்ட் பேக் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தே நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஒரு ஹை ரிஸ்க் அப்ரோச்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சேம் அமௌண்ட்டை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 56.46 lakhs வரைக்கும் ரீச் ஆகுது. அப்போ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அக்கௌண்ட் பண்ணோம்னா போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 50.72 lakhs வருது. அப்போ ஒரு இம்ப்ரெசிவான ஐஆர்ஆர் லைக் 10.74% நமக்கு ஈல் பண்ணி கொடுக்குது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட் லிங்க்டாக இருந்தாலுமே சுப்பீரியர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது, லிக்விடிட்டி அண்ட் ஃப்ரீடமும் நம்மளுக்கு கொடுக்குது ஃப்ரம் லாக் இன் பீரியட். இதுக்கு டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்குமே சின்ன டேப்லர் காலம் ஒரு ஸ்க்ரீன்ல பிரசன்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன் கான்ட்ராஸ்ட் பந்தன் பாலிசியில் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் போத் லேக்கிங் சொல்லலாம். ஆனால் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்ம செப்பரேட்டாக பண்ணும்போது ஒரு பியூர் டேர்ம் பிளான், அது ஒரு டெய்லர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ காம்பினேஷனில் இன்னும் ஒரு ஃபார் மோர் எஃபிஷியண்டாக ஒரு ரிவார்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கு ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் க்ரோத். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பந்தன் லைஃப் ஐ இன்வெஸ்ட் அட்வான்டேஜ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான். இது லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்க கம்பைன் பண்றாங்க வித் மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லிமிடெட் பீரியடுக்கு ப்ரீமியம் பே பண்ணோம்னா அதுவும் மெச்சூரிட்டியில் நம்மளுக்கு ஃபண்ட் வேல்யூ ரிசீவ் பண்ணுவோம் அலாங் வித் ரிட்டர்ன் ஆஃப் மொட்டாலிட்டி சார்ஜஸ் அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ். ஆனால் ஒரு டீப்பராக எவால்வேட் பண்ணும்போது நமக்கு மேஜர் ஷார்ட் கமிங்ஸ் அன்கவர் பண்ண முடியுது இந்த பாலிசியை பற்றி. பிரைமரிலி அதோட லோ ரிட்டர்ன் பொட்டன்ஷியலை அன்கவர் பண்ண முடிஞ்சது. ஒரு யூலிப்போட அசோசியேட் ஆகியிருக்கிற ஹை சார்ஜஸே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தை சிக்னிஃபிகன்ட்லி எரோட் பண்ணிடுது. அப்போ சப்பார் ரிட்டர்ன்ஸ் தான் இந்த பாலிசியில் வருது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்டிங் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அண்ட் ஹை ஏஜென்ட் கமிஷனில் வச்சு பார்க்கும்போது இந்த பாலிசி சூட்டபிளா அப்படின்ற டவுட்ஸ் வருது. மோர் ஓவர் ஒரு இன்அடிக்வேட் சம் அஷ்யூர்டுமே இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய வேல்யூவை ஃபர்தர் டிமினிஷ் பண்ணுதுன்றதை சொல்லலாம். ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளெண்ட் பண்ணுறதுனால இந்த பிளான் அல்டிமேட்லி இன் ப்ரொடெக்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னும் எஃபெக்டிவ் அப்ரோச் என்னன்னா நீங்கள் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை ஒரு பியூர் டேர்ம் பாலிசி மூலியமாக சேஃப்கார்ட் பண்ணலாம். ஒரு மினிமல் காஸ்ட்லேயே உங்களுக்கு இது சப்ஸ்டான்ஷியல் கவரேஜ் கொடுக்கும். தென் உங்கள் சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணலாம் டு அலைன் வித் யோர் ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் சச் அஸ் ஈக்விட்டி ஆர் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். ஒரு ரொபஸ்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கார்பஸை நீங்கள் இப்படி பில்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் ஹையர் ஈல்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணும் தட் மேட்ச் யோர் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.